எக்ஸிட் போல் டிஸ்கஷன் தான் இப்போ ஃபுல் ஸ்விங்கில் போய்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் அதே பேச்சு. நம்பர்ஸ் வருது, ஆனா கிளாரிட்டி இல்ல. இது கரெக்டான ரிசல்ட் சொல்லாது, ஆனா ஒரு வழியை காட்டணும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்திருக்க எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பார்த்தா ஒரே வழியை தான் காட்டிருக்கு. அது அறிவாலயம் போற வழி. ஒரு கருத்து கணிப்புல டிவிக்கு 98ல இருந்து 120 வரைக்கும் வரும்னு, இன்னொரு சைட் டிவிக்கு தேர்ட் பொசிஷன் வரும்னு, வேற ஒரு சைட் பார்த்தா பிலோ 20% ஓட் ஷேர் இருக்கும்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தா டவுட் தான் வரும், யாரு கரெக்ட்னு. ஆனஸ்டா சொல்லணும்னா எக்ஸிட் போல ஃபுல்லா நம்ப கூடாது. எக்ஸிட் போல் எப்படி பண்ணுவாங்க? இதுவும் ஒரு கருத்து கணிப்பு மாதிரி தான். ஆனா ஓட் போட்டுட்டு வரவங்க கிட்ட எடுக்கிறது. சில பூத்துக்கு வெளியே நின்னுக்கிட்டு மக்கள் கிட்ட கேள்வி கேட்பாங்க, யாருக்கு ஓட் போட்டீங்கன்னு. கிட்டத்தட்ட ரிவ்யூ கேட்கிற மாதிரி தான். அதை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்றது தான் எக்ஸிட் போல். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, எல்லாருமே உண்மையை சொல்லுவாங்களான்னு தெரியாது. சில பேர் கரெக்டா சொல்லலாம், சில பேர் தப்பா சொல்லலாம். அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே. ஈஸியா அக்சஸ் பண்ண முடியற பூத்தை தான் கவர் பண்ணுவாங்க. ரிமோட் ஏரியாஸ் மிஸ் ஆகிடும். இதுவும் ஒரு மேஜர் இஷ்யூ தான். தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டா 2% மார்ஜின் எரர் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா தொகுதி வாரியா பார்த்தா 8ல இருந்து 12% வரைக்கும் மாறுதல் இருக்கலாம்னு சொல்றாங்க. அதனால தான் க்ளோஸ் ஃபைட் இருக்கிற தொகுதியில இந்த எக்ஸிட் போல் கணக்குல வராது. எப்போதுமே ரா டேட்டாவை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல. பிரைவசி இஷ்யூ இருக்கும், டேட்டா மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இதுல ஃபுல் டிரான்ஸ்பரன்சி எதிர்பார்க்க முடியாது. சோ எக்ஸிட் போல் ஒரு இன்ட் மட்டும் தான், ஃபைனல் ரிசல்ட் இல்ல. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பார்க்கலாமா? சில அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கட்சி மெஜாரிட்டில வர்றது டவுட் தான், துங்கு சட்டசபை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சில அனலிஸ்ட் கிளியர் மெஜாரிட்டி வரும்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. எக்ஸ்பர்ட்ஸ் கூட ரொம்ப எச்சரிக்கையோட தான் இதை சொல்றாங்க. சோ எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பார்க்கலாம், அனலைஸ் பண்ணலாம், பட் அதை பார்த்துட்டு ஓவர் ரியாக்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. மே 4 தான் உண்மை தெரியும். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை நம்புறீங்களா? இது போல இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.